வணக்கம் மக்களே, நீங்க பெருக்கிறது அகிலா நாவல் ஸ்ட்ரீம்ஸ்ல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவலுடைய பெயர் சிறுமல்லி பூவே. இதனுடைய முதல் பாகம் மெய் பேசும் மித்தியமே. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மெய் பேசும் மித்தியமே அப்லோட் ஆகியிருக்கும். அதை கேட்டுட்டு இரண்டாம் பாகமான இந்த சிறுமல்லி பூவை கேளுங்க. மெய் பேசும் மித்தியமேவில் நம்மளுடைய நாயகன் சூரிய பிரகாஷ் நம்ம நாயகி பட்டு ரோஜாவுடைய காதல் கதையை பார்த்துருப்போம். நம்ம நாயகியான பட்டு ரோஜாவுடைய அண்ணனான கருணாகரன் அவனுக்கும் நம்ம நாயகி ஜீவிதாவுக்கும் நடக்கக்கூடிய மலரக்கூடிய காதல் கதை தான் இந்த சிறுமல்லி பூவே. நம்ம நாயகன் கருணாகரன் நம்ம நாயகி ஜீவிதா ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத வாங்க கதைக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெயிட், கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு மக்களே. இந்த சிறு மல்லிப்பூவை கதை தினமும் காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு 3 அத்தியாயங்களாக வந்துடும். ஸோ கேட்க தவறாதீர்கள் மக்களே. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாமா. சிறு மல்லிப்பூவே அத்தியாயம் 1. கருணாகரன் தன்னுடைய தோட்டத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் முடித்து வண்டியில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய தங்கையான ரோஜாவோ சென்னையிலிருந்து ஃபோன் பண்ணினாள். உடனே வண்டியை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு போனை எடுத்தவனோ, சொல்லுப்பட்டுமா, நீயும் பிள்ளைங்களும் எப்படி இருக்கீங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்று விசாரித்தான். அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோண்ணா. அம்மா அண்ணா பிள்ளைங்க எல்லாருமா எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க? அம்மாவும் அப்பாவும் சென்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்களே, கிளம்பிட்டாங்களா? அதை கேட்கத்தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அப்பா ஃபோன் எடுக்கலையே, என்னாச்சுன்னு? அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்குறியா என்று அவள் கேட்கவும், பட்டுமா, நான் வெளியில நிற்கிறேன்டா, இப்போதான் வீட்டுக்கே போக போறேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு நான் கேட்டு விசாரிச்சு சொல்லட்டுமா? சரிண்ணே, நீ சாப்பிட்டியா என்று அன்பான தங்கச்சியாகவே அவனை விசாரித்தாள். காலையில காப்பி தண்ணியை குடிச்சிட்டு வந்தமா, இனி வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். காலையில உங்க அம்மா வேற மக வீட்டுக்கு போறேன்னு என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னை கவனிக்கவே இல்லை பட்டுமா, இனிமே தான் போய் சாப்பிடணும். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன், என்ன வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிண்ணே என்றவள் ஃபோனை வைத்து விட்டாள். கருணாகரனும் அப்படியே போனை வைத்துவிட்டு நேராக வீடு வந்து சேர்ந்தான். வீட்டிற்கு முன்பாக ஒரு கார் வந்து நின்றிருந்தது. அதை பார்த்தவனோ, இது யாரு காரு, யாருன்னு தெரியலையே, நம்ம வீட்டுக்கு கார்ல வந்திருக்கிறது யாரு என்று யோசித்தவாறே உள்ளே வந்தான். அங்கே பால்ராஜ் தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்திருந்தார். பால்ராஜை பார்த்ததுமே கருணாகரனின் முகமே ஒரு மாதிரியாகிவிட்டது. அவனோ தன்னுடைய அப்பாவை திரும்பி பார்த்தான். கருப்பசாமியோ அமைதியாகவே அப்படியே அவனை சைகை செய்து, அமைதியா இருல, இப்போதைக்கு எதுவும் பேசிப்படாத என்று கண்களை காண்பித்தார். அதனால் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டவன் அவரிடம் எதுவுமே பேசாமல் உள்ளே போய்விட்டான். பால்ராஜுக்கு அதை பார்த்துவிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்கவுமே கருப்பசாமியிடம் பேசினார். இப்போது, மச்சான், இன்னும் மருமகன் பிள்ளைங்களுக்கு என் மேல கோபம் போகலன்னு நினைக்கிறேன். நான் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை நினைச்சுதான் வரனே கொண்டு வந்தேன். என் தம்பிக்கு முதல்ல உங்களை பத்தி விசாரிச்சதுமே உங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்ணத்தான் ஆசை அவனுக்கு. ஆனாலும் அது தப்பா போயிருச்சு. அதுக்காக எதுக்கு என்கிட்ட வருத்தப்பட்டு பேசாம போறாங்க? என் தம்பி குடும்பம் பண்ணதுக்கு நான் என்ன மச்சான் செய்ய என்று வருத்தமாகவே பேசினார். அதை கேட்டதுமே கருப்பசாமியோ, ஐயோ பால்ராஜே, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. தம்பி ஏதோ வெளியே வேலையா போனான். இப்போதான் அந்த விஷயம் முடிச்சு உள்ள அமைதியா வரான். மற்றபடி உன் மேல கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ என்ன திடீர்னு என்ன தேடி வீடு வரைக்கும் வந்திருக்க? 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கியப்பா. எதுக்கு வந்திருக்க அதை சொல்லு முதல்ல. நீ காரணம் இல்லாம தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீல? என்ன விஷயம்? வீட்டில் ஏதாவது விசேஷமா என்று நேரடியாகவே விசாரித்தார். அது மச்சான், என் சின்ன மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே பத்திரிக்கையும் வச்சுட்டேன். உங்களுக்கும் வச்சுட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாது பாருங்க என்று எழுந்தவர் தன்னுடைய பையிலிருந்து கல்யாண பத்திரிகையை எடுத்து கருப்பசாமியிடம் நீட்டினார். உடனே கருப்பசாமியும் கூட அதை வாங்கி கொண்டார். அவர்கள் வந்ததுமே உள்ளே சென்ற மல்லிகா மருமகள் மீனாவிடம் சொல்லி காஃபியை போட்டு எடுத்து கொண்டு வந்தார். அப்போது கருணாகரன் அவரை வழிமறைத்து நின்று, ஏம்மா, எதுக்குமா நீ இப்ப அந்த ஆளுக்கு காஃபியை கொண்டு போற? அவர் தம்பி குடும்பம் நம்ம பட்டுமாவை எப்படியெல்லாம் பேசினாங்க, அதெல்லாம் மறந்து போச்சாமா என்று சீறினான். டேய், அதெல்லாம் மறக்கல கருணா. ஆனாலும் 4 மக்க மனுஷங்க நம்மளுக்கு வேணும் இல்லை சொல்லு. அப்படி ஒரு சம்பவம் நடக்க போய்த்தானே நம்ம பட்டுவுக்கு நல்லதொரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அதான் பால்ராஜ் தம்பி மவன் அந்த வெங்கடேசோ கிங்கடேசோ அவனை கட்டியிருந்தா நம்ம பட்டு வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு தாண்டா இருந்திருப்பா. இப்ப பாரு, டாக்டர் மருமகன் கிடைச்சிருக்காரு பாரு. அவர் குணத்துல தங்கம்டா. நம்ம பட்டு ரோஜாவை விரும்பியே கட்டிக்கிட்டாரு. வாழ்க்கையும் நல்லா இருக்கு. அதனால மனுஷங்களை மதிப்போம். அவங்க செஞ்சது அவங்களுக்கே உறுத்தும். நீ விடு. அது சரி மோய், நீயும் வர வர நல்ல வியாக்கியான பேச தொடங்கிட்ட. உன் மருமகனை மாதிரியே நிறுத்தாம பேசுற நீ. போய் பால்ராஜ் மாமாவுக்கு காஃபியை கொடு. நீ இவ்வளோ பேசினதுக்கே அந்த காஃபி ஆறி போயிருக்கும்.
உனக்கு போய் விளக்கம் சொன்ன பாரு. ம் என்றவர் போய் பால்ராஜுக்கும் அவருடைய மனைவிக்கும் காஃபியை கொடுத்தார். நல்லா இருக்கீங்களாண்ணே? பொண்ணு எந்த ஊரு? என்னைக்கு கல்யாணண்ணே என்று பொறுமையாகவே விசாரித்தார். நல்லா இருக்கேன் தங்கச்சி. கல்யாணம் அடுத்த வாரம் தான் வச்சிருக்கேன். குடும்பமா வந்துருங்க. நம்ம ரோஜாமாவுக்கும் ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தேன், அவளுக்கும் சொல்லிருங்க என்று இன்னொரு கல்யாண பத்திரிகையை எடுத்து கொடுத்தார். கல்யாணத்தை அடுத்த வாரமா வச்சிருக்க நீ? சரியா போச்சுவோ. நாங்க இன்னைக்கு ரோஜா வீட்டுக்கு கிளம்புறோம். திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு எப்படியும் 10 நாளாகி போயிருமே பால்ராஜு என்று கருப்பசாமி சொன்னார். ஓ அப்படியா மச்சான்? சரி மச்சான், முடிஞ்சா நீங்க கல்யாணத்துக்கு வர பாருங்க. என் மேல கோபம் எதுவும் இருந்தா மன்னிச்சிருங்க மச்சான், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க என்று கை கூப்பி மன்னிப்பு கேட்டார். என்ன மாப்பிள்ள நீ இப்படி பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்ட? நான் மனசுல எதையும் நினைச்சுக்கலையா? யாருக்கு யாருன்னு அந்த சாமி எழுதி வச்சிருக்கோ அதானையா நடக்கும். இதுக்கு எதுக்கு கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நடக்கணும் சொல்லு? விடு மாப்பிள்ள, நீ உன் மகன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன். கல்யாண சோழி வேற நிறைய கிடக்கு. எப்படியாவது கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து உங்க மருமகனை ஆசீர்வதிச்சிருங்க என்று எழுந்து விட்டார். அப்போது சரியாக யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக மல்லிகா ஒரு கேள்வியை பால்ராஜிடம் கேட்டுவிட்டார். அதில் எல்லோருமே கொஞ்சம் அதிர்ச்சியாகி அவரையே பார்த்தனர். கருப்புசாமியோ, மல்லிகா என்ன போல கேட்டிருக்க நீ என்று கோபப்பட்டார். அதுலங்க, அவங்க தம்பி மக அந்த ஜீவிதா பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு தான் கேட்டேன். நம்ம கருணாவுக்கு பார்த்த பிள்ளையாச்சேன்னு தான் விசாரிச்சேன் என்று வெள்ளந்தியாக தான் சொன்னார். மல்லிகா பால்ராஜிடம், அண்ணே உங்க தம்பி மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அந்த புள்ளையும் கல்யாணத்துக்கு வருவாளா என்று கேட்டுவிட்டார். அதில்தான் அதிர்ச்சியாகி பால்ராஜோ இப்போது என்ன சொல்ல என்று முழித்தார். அதற்குத்தான் கருப்புசாமியும் மல்லிகாவை சத்தம் போட்டார். பால்ராஜ் இப்போது அதிர்ச்சியிலிருந்து தெளிந்தவரோ, அது தம்பி மகனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கு. அவன் தனியா போயிட்டான். மகளுக்கு இன்னும் நல்ல வரன் அமையல. அவளும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான். ஓ அப்படியா? சீக்கிரமா நல்லது நடக்கும், சாமியை நான் வேண்டிக்கிறேன் என்று மல்லிகா சொன்னதுமே பால்ராஜுக்கே இப்போது தன்னுடைய தம்பி குடும்பத்து மீது கோபம்தான் வந்தது. இப்பேற்பட்ட நல்ல மனுஷங்க இருக்கிற நல்ல குடும்பத்துல பொண்ணை கொடுத்து கொடுத்து வச்சிருக்கணும். பணம் சொத்துன்னு ஆசைப்பட்டு அப்பனும் மகனுமா ரொம்ப ஆடிட்டானுங்க. சை என்று தன் மனதிற்குள்ளாக திட்டிக் கொண்டிருந்தார். கருப்பசாமியோ, இதுக்கு மேல பால்ராஜ் இங்க இருக்கிறது நல்லதில்லையே. அப்புறம் நம்ம பொண்டாட்டி அவன் தம்பி தியாகராஜன் மக ஜீவிதாவை பொண்ணு கேட்டாலும் கேட்டுருவா போல. அந்த குடும்ப சங்காத்தமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வேண்டாம் என்று நினைத்தவரோ, சரி பால்ராஜ், உனக்கு கல்யாண சோழியும் நிறைய கிடக்கும். நீ கிளம்புப்பா, அப்படியே நாங்களும் பட்டு வீட்டுக்கு கிளம்பணும் என்று பால்ராஜை எப்படியோ பேசி அனுப்பிவிட்டார். பால்ராஜும் கூட, இதுக்கு மேல இங்க நின்னோம்னா வேற பேச்சும் வரும், திரும்பவும் பழச பேசி மனசுக்குள்ள வருத்தம் தான் வரும் என்று கிளம்பி விட்டார். அவர்கள் 2 பேரும் போனதுமே கருப்பசாமி மல்லிகாவிடம் திரும்பியவர், உனக்கு ஏதாவது மூளைகில இருக்கா என்ன? அந்த பிள்ளைக்கு கல்யாணமானா உனக்கு என்ன, ஆகலைன்னா உனக்கு என்ன? அதான் அந்த குடும்பமே வேண்டாம்னு நம்ம கல்யாண பேச்சை நிறுத்திட்டோம்ல. திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? அது நம்ம கருணாவுக்கு பார்த்த பொண்ணாச்சுல, இப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சோ என்ன பொண்ணு தாங்க கேட்டேன், அவ்வளோதான். அதை எதுக்கு இவ்வளோ பெருசுப்படுத்துறீங்க? நீ அதுக்கு தான் கேட்டேன்னு உன் மனசுல கைய வச்சு உண்மையை சொல்லு பாப்போம். உன் மவனுக்கு அந்த பிள்ளைய கேட்கலாம்னு ஆசையில தானே நீ கேட்ட? அது என்று மல்லிகா கொஞ்சம் பேச திணறியதுமே கருப்பசாமிக்கு கோபம் வந்துவிட்டது. இங்காரு, என் மவனுக்கு அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டேன். அவனுங்க பணப்பை பிடிச்சவனுங்க. அந்த பொண்ணும் கூட அதே மாதிரி இருந்தா நம்ம குடும்பமே நாசமாகிரும். இல்லாத வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தாலும் எடுப்பனே தவிர இந்த பேராசை பிடிச்சவனுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பொண்ணை என் மவனுக்கு நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். உன் ஆசையை நீ அப்படியே அடுப்படிக்குள்ள போட்டு எரிச்சிரு மல்லிகா. ஐயோ என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைங்க. அன்னைக்கே அவங்க வீட்டாளுங்களை அவ சத்தம் போட்டா, அது எனக்கும் தெரியும். அதான் கொஞ்சம் யோசிச்சேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க விட்டுருங்க, தெரியாம கேட்டுட்டேன் சாமி என்றவர் உள்ளே போய்விட்டார். இவர்கள் பேசியவற்றை எல்லாமே கருணாகரனும் கூட உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டே தான் இருந்தான். அவனுமே இப்படி தன் அம்மா பொசுக்கென்று ஜீவிதாவை பற்றி கேட்பார் என்று யோசிக்கவே இல்லை. அவர் கேட்டு அதற்கு பால்ராஜ் பதில் சொன்னதுமே 3 வருடத்துக்கு முன்பாக ஜீவிதாவின் முகம் எப்படி இருந்தது என்று தன் ஞாபகத்திற்குள் கொண்டு வந்தான். அவளுடைய முகத்தை விடவுமே அவள் பார்த்த அந்த பார்வை இன்னுமே அவனுடைய அடி நெஞ்சில் இருக்கிறது. அவளுடைய அண்ணன் வெங்கடேஷ் பேசியதற்கு தூக்கி போட்டு மிதிக்கும் அளவுக்கு கோபம் வந்தாலும் அவளுடைய பார்வை அவனை பார்த்து பாவமாக கெஞ்சியதே, அவ்வளவுதான். அந்த பார்வை இப்பொழுதும் கூட அவனை தடுமாற வைக்கிறது. இப்போது ஜீவிதா எப்படி இருப்பாள் என்று சிறிது கற்பனை செய்து பார்த்தான் அவன். ஆனால் அவனால் அந்த கண்ணை விட்டு வேறு எதையுமே யோசிக்கவே முடியாமல் தடுமாறி போனான். என்னடா கருணா இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயம் திரும்ப கண்ணுக்கு முன்னாடி வருது. இந்த அம்மா வேற டக்கு புக்குன்னு பால்ராஜ் மாமா கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பழசையெல்லாம் கிண்டி விட்டுட்டாங்களே. கண்டதையெல்லாம் யோசிக்காத கருணா என்று தனக்குத்தானே பேசியவன் தன்னுடைய நெஞ்சை தட்டி கொண்டே நின்றான். அப்பொழுது உள்ளே வந்த கருப்பசாமியோ,
லேய் கருணாகரா, என்னல நெஞ்ச பிடிச்சு தடவிக்கிட்டு இருக்கப்ப? நெஞ்சு கிஞ்சு வலிக்குதாலே? என்னாச்சு உனக்கு என்று பதறி போனவர் அவன் அருகில் வந்து கேட்டார். அதை கேட்டதுமே, ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஏதோ யோசனையில நின்றுக்கிட்டு இருந்தேன். நம்ம பட்டுமா ஃபோன் பண்ணியிருந்தாளா? நீங்க 2 பேரும் எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்டிருந்தாவ. அவ ஃபோன் பண்ணதுக்கு நீங்க எடுக்கலையா? அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்ல சொன்னாப்பா என்று பேச்சை மாற்றியவன் அவர்களை சென்னைக்கு வழி அனுப்ப ரெடியாகிவிட்டான். மகளை பற்றி பேசியதுமே கருப்பசாமி ஒட்டு மொத்தமாக எல்லோரையுமே மறந்து போய் உடனே ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி கொண்டிருந்தார். இந்த அப்பா கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியலையே, எல்லாத்தையும் விசாரிச்சிடுறாரு. நல்ல வேளை பேச்ச மாத்திட்டேன் என்று ஆசுவாசமாக மூச்சை விட்டு ஜீவிதாவின் நினைவுகளை அப்பொழுதே ஒதுக்கி வைத்து விட்டான். அத்தியாயம் 2. கருப்பசாமியும் மல்லிகாவும் சென்னைக்கு செல்வதற்காக தங்களுடைய காரில் ஏறினார்கள். அப்போது அவர்களை பார்த்து கொண்டிருந்த கருணாகரனை பக்கத்தில் கூப்பிட்ட கருப்பசாமியோ, கருணா, எப்படியும் நாங்க 10-15 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவோம். இந்த பால்ராஜ் வேற காலையில கல்யாணக்காரர்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கான். அவன் மகன் கல்யாணத்துக்கு நீயும் குணசேகரனும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க என்று சொன்னார். அதற்கு, அந்தாள் வீட்டு கல்யாணத்துக்கா? அங்கெல்லாம் போக முடியாதுப்பா. நாங்க யாரும் போகவும் மாட்டோம். போகணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த ஆளோட தம்பி குடும்பத்தோட நம்ம பட்டுவை பொண்ணு கேட்டு வந்து பண்ணின நாடகமெல்லாம் தெரியாதப்பா, இல்லை மறந்துட்டீங்களா? அந்த குடும்பத்தோடான சங்காத்தமே நமக்கு வேண்டாம்ப்பா. அவங்களுக்கும் நமக்கும் எப்பவுமே ஒத்து வராது. அதனால ஒதுங்கியே நிற்போம் என்று கோபத்தில் சொல்லி கொண்டிருந்தான். கருணா, நான் சொன்னா காரணம் ஏதாவது இருக்கும்ல? இப்ப நம்ம குடும்பத்துல இருந்து யாருமே போகலைன்னு வையே, என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, நடந்த பிரச்சனைய மறந்து பால்ராஜே நேர்ல போய் கருப்பசாமிக்கு கல்யாண கார்டு வச்சும் கூட இந்த கருப்பசாமி குடும்பம் வரலையே பாரு. கருப்பசாமி குடும்பம் முன்னாடி மாதிரி இல்ல, பணத்தை பாக்குறாங்க, மனுஷங்களையெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னத்தையாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசிவிடுவாங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. எதுக்கு நம்ம இவங்களெல்லாம் கண்டு பயப்படணும்னு சொல்லு? கெத்தா போய் நிக்கணும்யா. போயிட்டு வாங்க, அப்பா சொல்றேன்ல என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போய்விட்டார். கருணாகரனுக்கு அப்பா சொன்னது எரிச்சலை தந்தாலும் கூட அமைதியாக திரும்பி தன் அண்ணன் குணசேகரனைத்தான் பார்த்தான். என்ன கருணாகரா, அப்பா முன்ன மாதிரி இல்லையேன்னு யோசிக்கிறியோ? யோசிக்கத்தான் முடியும், அவர்கிட்ட சொல்லவா முடியும்? மீசையை முறுக்கிக்கிட்டே அவர் சொல்றதை தான் நம்ம கேட்க முடியும். என்னத்த சொல்ல? என்ன, அவர் கல்யாணத்துக்கு கிளம்பி வருவாரா இருக்கும், இல்லைனா நம்ம போகணுமா இல்லையாங்கிறத அப்ப முடிவு பண்ணிக்கலாம். ஏதோ பால்ராஜ் மாமா பாவம் தானே, ஆனா அவர் தம்பி குடும்பம் தான் அவரை பார்த்தாலே ஞாபகத்துக்கு வராங்க. எனக்கு கோபந்தான் வருது. எதுனாலும் 10 நாள் இருக்குல்ல, விடுன என்று பால்ராஜ் குடும்பத்து கல்யாண மேட்டரை அதோடு முடித்து விட்டான் கருணா. மீனாவோ மெதுவாக தன்னுடைய கணவன் குணசேகரனிடம், இந்த அத்தை காலையிலேயே அந்த பொண்ணு ஜீவிதாவை பத்தி விசாரிச்சாங்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்று மெதுவாகவே குணசேகரனிடம் கேட்டாள். எனக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு என்ன தெரிஞ்சது, அதை சொல்லுடி என்றவன் தன்னுடைய மனைவியைத்தான் பார்த்தான். அத்தைக்கு அந்த ஜீவிதா பொண்ணை நம்ம கருணாவுக்கு மறுபடியும் பொண்ணு கேட்டா என்னன்னு ஒரு யோசனை இருந்திருக்கும் போல. அதனாலதான் அந்த பால்ராஜ் சித்தப்பா வந்த உடனே லேசா விசாரிச்சாங்க. ஆனா பாருங்க, மாமா சத்தத்தை போட்டு அப்படி ஒரு பேச்சு பேசிட்டாரு. அப்படி பேச்சை இங்கெல்லாம் எடுக்கவே கூடாது, இருக்கவும் கூடாதுன்னு முடிச்சுப்பிட்டாரு. இது வேறையா? அது எப்படி நீ இதெல்லாம் சூட்சமமா கண்டுபிடிக்கிற? அப்பா அப்படி சொன்னதும் கரெக்ட் தான். அந்த ஆளோட தம்பி குடும்பம் பேசினது மறந்துடுமா என்ன? ஆனா அந்த பொண்ணு எதுவும் பேசல இல்லைங்க, அது பாவம் தானே. நம்ம கருணாவை தானே அது ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்துச்சாப்ப. எனதே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்துச்சா? இது எப்படி நடந்துச்சு? நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. நீங்கெல்லாம் இதை பார்த்துட்டாலும் உங்க பக்கத்துல இருக்க பொண்டாட்டி சும்மா கஞ்சாட காட்டினாலே உங்களுக்கு புரியாது. இதுல அந்த பொண்ணு கருணாவை பார்த்தது உங்களுக்கு எங்க புரிஞ்சிருக்கும்? வந்துட்டாரு நான் பார்க்கலைன்னு. ஆமாமா, உன் நொல்ல கண்ணுல சொன்னதை நான் பார்க்கலதாமா. இப்ப கருணா மேட்ருக்கு வா. அதானே, உங்க தப்ப சொல்லி காமிச்சிட்டா மட்டும் உங்களுக்கு அப்படியே ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருமே. இதானே ஆம்பளை புத்தி. அது மாதிரிதான் அந்த பொண்ணு பார்த்தத உங்க தம்பி பார்த்தாலும் தங்கச்சி பாசத்துல அப்படியே கண்டுக்கலாத. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இனி உங்க தம்பியே தேடி போனாலும் கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காது. ஏன்னா என் தம்பிக்கு என்ன குறைச்சலாம்? அவனுக்கு பொண்ணு கொடுக்க எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்க தெரியுமா? அவ குடும்பத்துல அப்படி என்ன இருக்கு? நம்ம பட்டுவுக்கு வாழ்க்கை வருதுன்னு தான் அந்த வரணையே அப்பா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவனுங்க பணத்துக்காக தானே வந்தானுங்க. நல்ல வேலை அந்த குடும்பத்துல நம்ம பட்டுவை கட்டி கொடுக்கல. அவ டாக்டர் கட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டா. அது சரி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா வேண்டாம்னா இருக்கு மச்சான். எதுக்கு சட்டுப்புட்டுன்னு இப்படி சொல்றீங்க? அது சரி, நீங்க எங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு என்னவோ எனக்கு தங்கச்சியா அந்த பொண்ணு தான் வரும்னு என் மனசுக்குள்ள பச்சி கத்துது. கத்துண்டி கத்தும். அப்படி கத்துற அந்த பச்சையை பிடிச்சு கழுத்தை உடச்சு சூப்பை வச்சு குடிச்சிருவேண்டி, ஜாக்கிரத என்று அவளுடைய கழுத்துக்கு கீழ் ஒரு மார்க்கமாக பார்த்து சொன்னான். அதை பார்த்ததுமே, சிச்சி பாக்குற பார்வையை பாரு, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களாச்சு, இன்னும் இளம்பு திரும்புதுன்னு நினைப்புதான், தள்ளிப்போங்க என்று அவனுடைய நெஞ்சிலேயே கை வைத்து தள்ளிவிட்டு உள்ளே போனாள். ஆனால் அவனோ இப்போதுதான் ஃபீலிங் ஆஃப் காதலில் அப்படியே நின்று கொண்டிருந்தான்.
இப்ப இதை மட்டும் நம்ம டாக்டர் சூரிய பிரகாஷ் பார்த்திருந்தானா ஷாக் ஆகி நெஞ்சிலேயே கைய வச்சுட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருப்பான். இந்த ஹிப்போபொட்டாமஸுங்க காதல் கூட பண்ணுமான்னு கேட்பானே. அவன் காதலுக்கு வில்லனா நின்ன ஹிப்போபொட்டாமஸ் ஒண்ணுக்கு இப்பதான் காத்து வாக்குல காதல் வந்து இப்பதான் தான் பொண்டாட்டிய லவாங்கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ப மாட்டான். அதே நேரம் சென்னையில் தன்னுடைய வீட்டில் பெரியப்பா பால்ராஜ் மகன் கல்யாணத்துக்கு போக வேண்டுமென்று பேசிக் கொண்டிருந்தாள் ஜீவிதா. அதை கேட்டும் கேட்காதது போலவே ஊருக்கு கல்யாணத்திற்கு போகவெல்லாம் விருப்பமே இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். அவள் 3 வருடத்திற்கு முன்னாடி ஊருக்கு வரும்போது இருந்த சந்தோஷம் அதோடு காணாமல் போயிற்று. அந்த சந்தோஷமான மனநிலைமை இனி தன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது. அப்படி இருக்க அந்த ஊருக்கு எதற்காக போக வேண்டுமென்று அவள் நினைத்தாள். ஆனால் அவளுடைய அப்பா தியாகராஜனோ அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போயே ஆக வேண்டுமென்று முடிவோடு இருந்தார். வெங்கடேஷிற்கு இப்போது கல்யாணமாகி குழந்தையும் இருக்கிறது. அவன் தனி குடித்தனம் போயிருந்தாலும் இப்படி குடும்ப விசேஷங்களுக்கு வருவான். அவன் மனைவி அவ்வளவாக யாரோடும் பேசவே மாட்டாள். அவளுமே வேலைக்கு போகிறாள். அதனால் அவங்க அம்மா வீடு குழந்தை என்று இருந்து கொள்வாள். இப்போதும் கூட இந்த கல்யாணத்திற்கும் வெங்கடேஷ் மட்டும்தான் தனியாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். ஜீவிதா பேங்கில் லீவு கிடைக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய அப்பாவான தியாகராஜனோ எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு போய் ஆகணும், லீவ் இல்லைன்ல யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அது வேறொன்றுமில்லை, ஊரில் பால்ராஜ் மூலமாக ஜீவிதாவிற்கு ஒரு வரன் வந்திருக்கிறது. அதனால்தான் ஊருக்கு ஜீவிதாவையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று ஒத்தை காலில் நிற்கிறார். ஏற்கனவே கருப்பசாமி வீட்டில் பிரச்சனை செய்து வந்ததிலிருந்து வெங்கடேஷுக்கு அங்கு பெண் கிடைக்காமல் சென்னையிலேயே பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டார். அவர்களும் கூட பெண் படித்திருக்கிறாள், வேலைக்கு போகிறாள், எங்களால் முடிஞ்சது தான் செய்வோம், ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது எங்க கிட்ட என்று ஸ்ட்ராங்காக சொல்லிவிட, சரி இந்த பொண்ணாச்சி கிடைச்சதே என்று அதோடு வெங்கடேஷுக்கு கல்யாணத்தை முடித்து விட்டார்கள். ஆனால் தன் மகளுக்கு அப்படி சும்மா வரும் ஏதோ வரனுக்கு பிடித்து கட்டி வைக்க கூடாது என்று யோசித்து யோசித்து வரன் பார்த்தார். அது இப்போதுதான் அமைந்து வந்திருக்கிறது. அதனால் அண்ணன் மகன் கல்யாணம் முடிந்ததுமே தன் மகளுக்கும் திருமணத்தை செய்து வைத்து விட வேண்டும் என்று ஊருக்கு கிளம்புகிறார். இப்போது வந்து ஊருக்கே வரமாட்டேன் என்று ஜீவிதா சொன்னால் அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதை பொண்டாட்டி பிள்ளைகளிடம் காண்பித்துக் கொண்டிருந்தார். இப்போது ஜீவிதா இதற்கு மேல் அப்பாவை சமாளிக்க முடியாதென்று புரிந்து கொண்டு லீவை எடுத்துக்கொண்டு கல்யாணத்துக்கு போக தயாராகிவிட்டாள். சென்னையிலிருந்து ஊருக்கு அவர்களோடு காரிலேயே போவதால் மெதுவாகவே கிளம்பினார்கள். அவள் அப்படி காரில் ஏறி உட்கார்ந்ததுமே அவளை அறியாமலேயே கருணாகரனின் உருவம் கண்ணுக்குள்ளும் மனசுக்குள்ளும் வந்து ஒட்டி கொண்டது. இந்த 3 வருஷ காலத்துல ஆளே மாறி போயிருப்பாங்கல்ல, கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. அது சரி, எனக்காக காத்திருக்கிறதுக்கு அவங்க என்ன காதலிச்சாங்களா? சும்மா கல்யாணத்துக்கு பேசினாங்க, அது அன்னையோட இல்லைன்னு முடிஞ்சும் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம நினைப்பு எப்படி அவங்களுக்கு இருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஏனோ ஒரு மாதிரி சொல்ல முடியாத உணர்வு தொண்டை குழிக்குள் வந்து நின்றது. கருணாகரனை நினைக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். ஏனோ அதுவே அவளுக்கு அதிக வலியைத்தான் கொடுத்தது. அதை மறைத்து கண்களை மூடிக்கொண்டாள். கருணாகரன் அன்று தன்னுடைய வண்டியில் தென்காசியிலிருந்து ஊருக்கு வந்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்திலேயே ஒரு காரும் வந்து கொண்டிருந்தது. இந்த காரு நம்ம ஊருக்காரு மாதிரியே தெரியலையே, இதை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்துருக்கனே என்று யோசித்தவாறே வேகமாக கொஞ்சம் முன்னாடி போய் நம்பர் பிளேட்டை தான் பார்த்தான். அது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் என்றதுமே யோசித்தவாறே வண்டியை மெதுவாக ஓட்டியவன் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று சைடு வாக்கில்தான் பார்த்தான். உள்ளே தியாகராஜ் உட்கார்ந்திருந்தார். காரை வெங்கடேஷ் ஓட்டி கொண்டிருந்தான். அவர்களை பார்த்ததுமே இவனுங்களா என்று சட்டென்று கோபம் வந்தது. அந்த எரிச்சலில் காரை திரும்பி பார்த்தான். அங்கே கார் கண்ணாடியை பின் சீட்டிலிருந்து இறக்கிவிட்டு வெளியே பார்த்தாள் ஜீவிதா. அவளை பார்த்ததும் தான் கருணாவின் வண்டி தானாக வேகம் குறைத்து பின்னாடி வந்து விட்டது. அப்போதுதான் அந்த தென்காசி சாரலோடான குளிர்ந்த காற்றை உள்வாங்கிய ஜீவிதாவோ தனக்கு பின்னாடி போன வண்டியில் யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்க என்று கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்த்தாள். அது கருணாவின் முகம் என்றதுமே தலையை வெளியே லேசாக நீட்டி எட்டி பார்த்தாள். அவனுமே தன்னுடைய வண்டியின் வேகத்தை முடுக்கி காருக்கு பக்கத்தில் வந்திருந்தான். ஜீவிதாவின் முகமும் கண்களும் ஆச்சரியத்தில் அவனை விகாசித்து பார்த்தது. அவனுமே இவளுக்கு என்ன இன்னுமே ஞாபகம் இருக்கா என்று அவனுமே புருவத்தை உயர்த்தி சந்தேகத்துடனே பார்த்தான். இருவரது பார்வையுமே ஒருத்தரை ஒருத்தர் கவ்வியது. அவளது கண்களில் அவ்வளவு ஆசை இருந்தது. அப்படியே இருவரும் சில நொடிகள் பார்த்திருக்க அதற்குள் உள்ளிருந்த தியாகராஜன் வெளியே பார்த்து விட்டார். இதந்த கருப்பசாமியோட மவன்தானே என்று பக்கத்திலிருந்த வெங்கடேஷிடம் கேட்டார். அதை பார்த்ததும் தான் ஜீவிதா தன்னுடைய முகத்தை உள்ளிழுத்து கொண்டாள். இதுக்கு மேல நம்ம வெளியே பார்த்தா அவனை பார்க்கறான்னு அதுக்கும் திட்டு விழும் என்று அமைதியாகி விட்டாள். வெங்கடேஷ் கருணாவை பார்த்து விட்டான். உடனே திரும்பி, ஆமாப்பா அவன்தான், இன்னும் கல்யாணம் முடியாம தான் சுத்துறான் போல. அவன் தங்கச்சிக்கு தான் டாக்டர் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஆடுறானுங்க.
அவளுக்கு குழந்தையும் இருக்கான். பேசாம வாயை மூடிக்கிட்டு அவளையே கட்டியிருக்கலாம். ஆனா இவனுக்கு தான் கெடாமாடு மாதிரி குறுக்க விழுந்து கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிவிட்டானுங்களே. நம்ம பேசாம காரை வச்சு ஒரு இடி இடிச்சு தள்ளிரட்டுமாப்பா என்று கொஞ்சம் வில்லங்கமாகவே கேட்டான். அதற்குள் தன்னுடைய வண்டியை அந்த பக்கமாக கொண்டு வந்த கருணாவோ அவன் அருகிலேயே வந்து ஒரு விரலால் கொன்றுவேன் கொன்னு என்று எச்சரித்துவிட்டு முன்னாடி போய்விட்டான். ஒரு செகண்ட் வெங்கடேஷே பதறி போய்விட்டான். அவனை இடிக்கலாம் என்று தாம் கேட்கத்தானே செய்தோம், அதையே கண்டுபிடித்து விட்டானே என்று வண்டியை மெதுவாகவே ஓட்டினான். ஜீவிதாதான் அப்படியே முன்னாடி போகும் கருணாவின் முதுகையே துளைக்கும் பார்வை பார்த்திருந்தாள். அத்தியாயம் 3. கருணாகரனின் மனதிற்குள் கோபம் ஒரு பக்கம் என்றால் ஜீவிதாவை பார்த்த அதிர்ச்சி ஒரு பக்கம் என்று குழப்பத்திலேயே பைக்கில் வந்தான். வெங்கடேஷ் மெதுவாக பேசிக்கொண்டே காரை அவன் வண்டி பக்கம் இழுக்கத்தான் செய்தான். அதற்குள் கருணாகரன் அந்த பக்கம் வந்து அவனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து எச்சரித்துவிட்டு வந்துவிட்டான். அவனுக்கு ஜீவிதாவின் கண்கள் தன்னையே பார்த்ததை இன்னுமே நம்ப முடியவில்லை. அது உண்மைதானா என்ற உணர்விலேயே வந்தான். அந்த உணர்வை மொத்தமாக வெங்கடேஷ் சிதைத்து விட்டான். அவன் கோபத்தில் வந்தாலும் அடி மனதிலிருந்து ஒரு சிலிர்ப்பு அப்படியே உடலெல்லாம் பரவி ஒருவித சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷம் முகத்திலும் கூட தெரிந்தது. வீட்டிற்குள் வரும்போது ஒரு மாதிரி சிரித்தவாறே வந்தவனை பார்த்த மீனாதான் இப்போது, இந்த தம்பிக்கு என்னாச்சு என்று பார்த்தாள். அவள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் போக வேண்டுமென்று அவசர அவசரமாக சாப்பாட்டை ஊட்டி கொண்டிருந்தாள். அப்படி ஒரு 3 பேர் அங்கே இருப்பதையே கண்டு கொள்ளாமல் வந்து உட்கார்ந்தான் கருணாகரன். தினேஷ் அவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு சித்தப்பா சித்தப்பா என்று கூப்பிட்டும் அவனுக்கு உணர்வு வரவில்லை. உடனே அங்கு வந்த குணசேகரன் தான் கருணா என்று சத்தம் போட்டு கூப்பிட்டதுமே அவனை திரும்பி பார்த்தான். எதுக்கு நான் இப்படி கத்தி கூப்பிடுற? உன் பக்கத்துல தானே நான் இருக்கேன். நீ கூப்பிட்ட சத்தத்துல எப்பா காது வலிக்குது பாரு. ஆமா, நீ எதுக்கு கூப்பிட்ட என்று தன் காதை தடவிக்கொண்டே தன்னுடைய அண்ணனிடம் கேட்டான். அதை கேட்ட மீனாவும் குழந்தைகளும் கூட சத்தமாக கெக்கபிக்க என்று சிரிக்க தொடங்கிவிட்டனர். குணசேகரன் அவனை பார்த்து முறைத்தான். எதுக்கு நான் இப்படி முறைக்கிற? நீ ஏன் இப்ப கூப்பிட்டேன்னு தானே கேட்டேன். உனக்கு என்ன பேயி எதுவும் அடிச்சிருச்சாடா? காலையில போகும்போது நல்லா தானே போன, நீ வீட்டுக்கு வரும்போது பேய் அடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்க. பிள்ளைங்களும் உன் மைனியும் காட்டு கத்தல் கத்தி உன்னை கூப்பிடுறாங்க. நீ ஏதோ மோகினியை பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. தம்பிக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து கூப்பிட்டு பார்த்தா அதுக்கேண்டா கத்தறேன்னு என்னையே கேள்வி கேட்கற. நீ என்னாச்சுல உனக்கு? நீ என்ன காலையில தென்காசிக்கு தானே போன? அங்க எதுவும் சண்டையை போட்டு வந்துட்டியா? என்னதே, என்னை கூப்பிட்டாங்களா? எனக்கு காது கேட்கலையா? பொய் சொல்லாதனே. நான் வந்து இங்க உட்காந்து 10 நிமிஷமா ஒரு சத்தமும் எனக்கு கேட்கல. இவங்க என்னை கூப்பிட்டாங்களா? எனக்கு காது கேட்கலையா? யாருக்கிட்ட? காலையில வந்து கதை விட்டுட்டு இருக்க நீ என்று கேட்டுவிட்டு எழுந்து போக முயன்றான் அவன். மீனா குணசேகரனை பார்த்து கண்களை காண்பித்தாள். உடனே குணசேகரன் கொஞ்சம் சமாதானமாக்கி கருணாகரனின் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தான். ஏண்டா, அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லைன்னா நீ இப்படித்தான் இருப்பியா? எத்தனை நாளைக்கிட்ட இப்படி இருப்ப நீ? அவங்க ஊருக்கு போய் ஒரு வாரம் தானடா ஆகுது. அதுக்குள்ளே இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டியே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீ இப்படி இருப்பியா? உன்னைய கட்டிக்கிட்டு வரவ சரியான அம்மா பைத்தியம்னு சொல்லுமே உன்ன என்று ஒரு அண்ணனாக தம்பியை நினைத்து வருத்தத்தோடே கேட்டான். கருணாகரனோ, ஐயா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு எண்ணத்தை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மா இப்பவா சென்னைக்கு போறாங்க? வருஷம் 3ஆ போயிட்டு தானே இருக்காங்க. இதுக்கு எதுக்கு என் கல்யாணம் வரைக்கும் நீ பேசுற என்றவாறே ஒன்றுமே புரியாமல் அவனுடைய அண்ணனை திரும்பி பார்த்தான். ஆமா, என்னாச்சு உனக்கு? நீயும் காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்த. இதுக்குள்ள மைனி எதுவும் மந்திரிச்சு கிந்திரிச்சு விட்டுட்டாங்களா? எனத்தையும் உளறிக்கிட்டே இருக்க நீ. நானே தென்காசியில பைக்ல போயிட்டு வந்திருக்கேன். அதுவும் கொலை பசியில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து பேகி அடிச்சிருச்சான்னு கேட்டுட்டு இருக்க பாரு. மைனி, நீங்க எனக்கு சோத்த போடுங்க. ஒண்ணுமில்லாத விஷயத்த போய் புருஷனை மொண்டாட்டியும் பெருசாக்கி என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோத்த போடுங்க என்று சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தான். சரிதான், பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல என்று மீனாவும் குணசேகரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்களை காண்பித்துவிட்டு அமைதியாகவே உட்கார்ந்து விட்டனர். இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசணும்னா நம்மளையே பைத்தியம்னு சொல்லிடுவான் என்று நினைத்து விட்டார்கள். கருணாகரன் சாப்பிட உட்கார்ந்து விட்டதால் மீனா உடனே வேகமாக வந்து அவனுக்கு தட்டை எடுத்து வைத்து சாப்பாட்டை போட்டாள். அவன் ஏதோ தட்டில் விழுந்ததை வாயிற்கு போக வேண்டுமே என்பது போன்று சாப்பிட்டு எழுந்து தன்னுடைய ரூமிற்குள்ளாக போய்விட்டான். அவன் போனதுமே மீனாதான் குணசேகரனின் அருகில் வந்தவளோ, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மச்சான் என்று தன்னுடைய கணவனிடம் கேட்டாள். எனக்கு ஒன்றும் தெரியலையே, பக்கத்தில் இருக்கிற நீ தாண்டி தெரியல, வேற எதுவும் எனக்கு தெரியல என்று காலையிலேயே பொண்டாட்டியை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான். எதே, நான் தெரியறனா? அத்தை மாமா ஊர்ல இல்லைன்னதும் துள்ளி விளையாடுறீங்களா மச்சான்? நான் அதை கேட்கல. உங்க தம்பியை பத்தி என்ன தெரியுதுன்னு கேட்கறனா? ஒன்றும் தெரியாம தானடி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த பையன் இப்படிலாம் இருக்கான்னு ஒன்றும் புரியலையே என்று சத்தமாகவே பேசினான். இதுவே இப்போ அத்தை இங்க இருந்திருந்தா எதுக்குன்னு கண்டுபிடிச்சு சரியா சொல்லியிருப்பாங்க. அத்தைக்கு பதிலா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க.
உங்க தம்பிக்கு காலாகாலத்துல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் இருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைக்கு தகப்பனாயாச்சு. இப்படியே அடுத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாம இருக்கீங்களே, இது நியாயமா? அதுவும் சொந்த தம்பிய பத்தியே புரிஞ்சுக்க முடியல. என்ன மச்சான் நீங்க? ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? ஏதோ பொண்ணு கிண்ணுன்னு விழுந்துட்டானாடி. ஐயோ, ஏற்கனவே அப்பா வேற சத்தத்தை போட்டுட்டு போனாரே. இவன் வேற காதல் கீதல்னு ஏதாவது பிள்ளைய கூட்டிட்டு வந்தா அப்பா வந்து எல்லாரையும் கொன்னு போட போறாரு பாரு. சும்மா இருங்க. அப்படியாவது காதலிச்சு ஏதாவது பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். அந்த பால்ராஜ் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு தான் வேண்டான்னு சொன்னாங்களே தவிர வேற எந்த பொண்ணு வேண்டான்னு மாமா சொல்லல. அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாமா சம்மதிப்பாக. சும்மா சத்தமெல்லாம் போட மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க. அது சரி, புருஷனை விட மாமனார் மாமியாரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி. புருஷனையும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அது அந்த புருஷங்காரனுக்கு புரிய மாட்டேங்குது என்றவள் அவனை லேசாக இழித்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். இவன் காதலிக்கிறானோ இல்லையோ, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் முதல்ல என்று முடிவெடுத்த குணசேகரனோ உடனே தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டான். அவர் மகன் ஃபோன் பண்ணியதுமே சந்தோஷமாக எடுத்தவர், சொல்லு குணசேகரா, பிள்ளைக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களா? நீ கிளம்பிட்டியா? கருணாகரன் என்ன செய்யறான் என்று நலம் விசாரித்து கொண்டிருந்தார். அவர் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு இருந்த ரோஜாவிடம் சூரிய பிரகாஷ் மெதுவாக பேசினான். அங்க பாரு, உங்க அப்பாவுக்கு பெரிய ஹிப்போபட்டாமஸ் கால் பண்ணிருக்கு. உங்க அப்பா அம்மா இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள கால் பண்ணிட்டான் பாரு. உங்க அண்ணனுகளை திருத்தவே முடியாதுடி. அவங்களை எதுக்கு நீங்க திருத்த போறீங்க? அவங்க அப்பாவுக்கு அவங்க கால் பண்றாங்க, உங்களுக்கு எங்க வலிக்குதான்? ஏன் எங்க வலிக்குதுன்னு சொன்னா தடவி விட போறியா? அவளுடைய கண்களை பார்த்து ஒரு மார்க்கமாகவே பேசினான். சும்மா இருங்க மச்சான், எப்ப பாரு எதையாவது உளறிக்கிட்டே இருக்கிறது. அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க என்றவள் அவன் பேசியதை நினைத்து வெட்கத்தோடு திரும்பி வெளியே வந்தாள். அவர்கள் இருவரும் வாழும் வாழ்க்கையை பார்த்து மல்லிகாவுக்கு மனது அவ்வளவு குளிர்ந்தது. நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கு என்றதுமே சந்தோஷமாக தன் மகளை பார்த்தார். அதற்குள் கருப்பசாமி பேசி முடித்துவிட்டு வரவும், என்னப்பா அண்ணன் காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கான், உங்களை அங்க வர சொல்றாங்களா என்று கேட்டாள் ரோஜா. அதற்கு, இல்ல பட்டுமா, பெரிய அண்ணன் தான் பேசுனா. உங்க சின்ன அண்ணனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை வைங்கன்னு திடீர்னு ஏதோதோ சொல்றாமா. பின்ன சொல்ல மாட்டாங்களாப்பா? அண்ணனுக்கும் வயசு ஏறிட்டே போகுதுலப்பா. அதாம்மா நானும் பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதே. என்ன செய்ய? எந்த வரன் வந்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான், இல்லைன்னா பிடிக்கலின்னு சொல்றான். நான் என்னதாமா செய்யட்டும்? பட்டுமா, இதுக்கு என்ன செய்ய? அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போக ரெடியாகி வந்த சூர்யாவோ, அப்ப சின்ன மச்சானோட மனசுல யாரை நினைச்சிட்டு இருக்காருன்னு நேரடியாவே கேட்ட வேண்டிதானே மாமா என்று அவர்கள் பேச்சில் தானும் உண்டு என்று உள்ளே புகுந்து விட்டான். அதெல்லாம் அவன் மனசுல யாரும் இல்ல மருமகனே, நாங்களும் தான் கேட்டோமே, இல்லைன்னு சொல்லிவிட்டானே. அதாவது மாமா, நானும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கானவளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாரையும் பிடிக்காம தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். எதுக்கும் நீங்க சின்ன மச்சாங்கிட்ட நல்லா விசாரிங்க என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு விட்டான். ரோஜா அவனை திரும்பி பார்த்து, ஏன் டாக்டர் உனக்கு இந்த வேண்டாத வேலை என்று முறைத்து பார்த்தாள். அவனோ அவளை பார்த்து கண்ணடித்தான். அவளோ சட்டென்று திரும்பி அப்பாவும் அம்மாவும் பார்த்திருப்பார்களோ என்று பார்த்தாள். அவர்கள் 2 பேருமே தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கொன்றுவேன் டாக்டர், இடம் பொருள் தெரியாம லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று திட்டியவள், எதுக்கு இப்ப எங்க அண்ணன் மனசுல என்னமோ இருக்குன்னு அப்பாவை ஏத்தி விட்டுற நீ? அவரு குழம்பிட்டாரு பாரு. ஏற்கனவே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுறாரு. நீ வேற ஏன் டாக்டரு? உங்க அண்ணனுக்கு இனி யாரை பார்த்தாலும் பிடிக்காதுரி. உனக்கு மாப்பிள்ளையா வந்தானே ஒருத்தன், அந்த பேங்க்காரன். சொத்தெல்லாம் எழுதி வைங்கன்னு கூட அவன் தங்கச்சி தானே உங்க அண்ணனுக்கு பார்த்தாங்க. அந்த பொண்ணை உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எது? ஆமாடி, அந்த பொண்ணுக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும் போல. அன்னைக்கே கவனிச்சு பார்த்தேன். ஆனா அந்த சமயத்துல உங்க அப்பா மயங்கினதும் நம்ம மேட்டர் அது இதுன்னு அதுல எல்லாம் மறந்து போயிருச்சு. ஐயோ, அப்ப எங்க அண்ணன் கல்யாணம் நடந்த மாதிரி தான் போங்க. அப்பா அந்த குடும்பத்து பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரே என்று அன்றைக்கு பால்ராஜ் மகனின் கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்தபோது நடந்தவற்றை மல்லிகா அவளுக்கு சொல்லியிருக்க, அதை ஒன்று விடாமல் சூரிய பிரகாஷிடம் ஒரு வார்த்தை விடாமல் ரோஜா சொல்லிவிட்டாள். அதை கேட்டவனோ, அது சரி, அந்த பொண்ணு என்னடி பாவம் பண்ணுச்சே? அது அன்னைக்கு பாவம் போல முழிச்சுச்சு. அவங்க அப்பனும் அண்ணனும் செஞ்சதுக்கு அது என்னடி பண்ணும்? ஆனாலும் என் மாமனாரும் மச்சானுகளும் என் விஷயத்துல மட்டும்தாண்டி கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க போல. அதென்னவோ உண்மைதான். எங்க அண்ணனுக்கு அருவாளுக்கு தப்பி என் கழுத்துல தாலியை கட்டின ஆளாச்சே நீங்க. அதெல்லாம் ஒரு கெத்துடி. யாருக்கிட்ட? இந்த சூர்யாவா கொக்கா? வெள்ளக்காக்கா. நான் உனக்கு வெள்ளக்காக்காவாடி? இருடி உன்னை வச்சுக்கிறேன். சிச்சி என்று அவனுடைய கையை கிள்ளி விட்டாள். அதற்குள் கருப்பசாமி ரோஜாவிடம் திரும்பி, பட்டுமா, நாங்க ஊருக்கு கிளம்பட்டுமா என்று கேட்டார். எதுக்குப்பா உடனே கிளம்புறீங்க? இங்க வந்தே 1 வாரம் தானே ஆகுது. புள்ளைங்க தேடுவாங்கப்பா என்று வருத்தமாகவே கேட்டாள்.
இதற்கு மேல் தன் மகளிடம் எப்படி ஊருக்கு போகிறோம் என்று சொல்ல என்று அங்கேயே இருக்கலாம் என்று வேறு வழியில்லாமல் கருப்பசாமி முடிவு செய்துவிட்டார். ஆனாலும் மனதெல்லாம் இளைய மகனை பற்றித்தான் கவலையோடு இருந்தார். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. சிறுமல்லி பூவே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.